பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனா 2வது அதிகாரம் 8வது வசனத்துல இப்படி ஏசப்பா சொல்லி வச்சிருக்காங்க, பொய்யான மாயையை, அழிந்து போகிற வீணான காரியத்தை யாரெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஐயோ இதுதான் எனக்கு வேணும், இதைத்தான் நான் செய்வேன்னு சொல்லி யாரெல்லாம் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் தங்களுக்கு வரக்கூடிய கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபையை போக்கடிக்கிறாங்கன்னா தனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், தனக்கு வரக்கூடிய நன்மை, நமக்கு வரக்கூடிய பெரிய பங்கு, இதெல்லாம் போக்கடிச்சுக்கிறாங்க. இது வேண்டாம் வேண்டான்னு சொல்லி பொய்யான மாயையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தெல்லாம் நம்மளே வேண்டான்னு சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வசனத்தோட அர்த்தம். சரி, இப்போ நம்மளை கொஞ்சம் யோசிங்க. இதை மாதிரி சின்ன சின்ன காரியம், சிற்றின்பம், இதிலெல்லாம் ஆசைப்பட்டுட்டு ஏசப்பா நமக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம், கிருபை, வல்லமை, வரங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இழந்துக்கிட்டே இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்.